ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஏன் கருப்பு சட்டை அணிஞ்சு வந்திருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சரி, போட்டோ கடைசியா காட்டுறேன். போட்டோ காட்டுறேன். ஆனா போட்டோவை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? ஒரு 2 நிமிஷம் பொறுமையா கேளுங்க. இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தை கூட்டி தொகுதி மறு வரையறை, டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை நிறைவேற்ற பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த டீலிமிட்டட் மசோதாவுக்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையால் தான் இன்னைக்கு நாம் அனைவரும் கருப்பு சட்டை அணிவிச்சிருக்கிறோம். டீலிமிட்டேஷன் மசோதாவை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாம எதிர்த்தாகணும். ஏன்னா உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதை நிர்ணயிக்க இருக்கிறாங்க. அப்படி செய்யும் போது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாவது. அந்த முயற்சியை தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா முழுக்க மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை அதிகப்படுத்தி 815 ஆக்க போறாங்க. அப்படி அதிகமாக்கும் போது மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சரிசமமா தமிழ்நாட்டுக்கு பண்ணணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 59 வரணும். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் செய்யற மாதிரி நமக்கும் பண்ணாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரணும். ஆனால் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 47ன்னு உயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய தமிழ்நாடு இழந்திருக்கு. 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமை குரல். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் டெல்லிக்கு போய், நீங்க தேர்வு செய்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தான் டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்கான குரலா ஒழிக்க போறவங்க. நம்முடைய குரலை ஒடுக்க பார்க்கறாங்க, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீண்டும் சீண்டி பார்க்கறாங்க. வட மாநிலங்களுடைய எம்பிக்களை அதிகமாக்குறாங்க, ஆனா தமிழ்நாட்டுடைய எம்பிக்களை குறைக்க பார்க்கறாங்க. முறையா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டுக்கு இந்த தண்டனை தேவையா? ஒன்றிய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்னாங்க, வட மாநிலங்கள்ல சரியா பண்ணல. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை நாம சரியா கம்மி பண்ணியிருக்கிறோம். அதுக்கான தண்டனையா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்க பார்க்குது. இதை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் போராடி ஆகணும். பாஜகவுடைய சூழ்ச்சி எதுவுமே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நிச்சயம் ஈடுபடாது அப்படிங்கிறத நான் ஒரு எச்சரிக்கையா இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்தணும். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிப்போவதை இனிமேலும் நாம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பமும் வீதிக்கு வந்து போராடணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். நாம இன்னைக்கு இதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு நேத்து, இது ஒரு அருமையான தருணமா, நம்முடைய மாநில உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு, எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்கிறாங்க, நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு, இது ஒரு அருமையான தருணம் அப்படின்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது அருமையான தருணம் அல்ல, நீங்க பாஜகவுடைய முரட்டு அடிமை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உறுதி செய்கின்ற தருணம் தான் இந்த தருணம். அதனாலதான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட பாசிச அடிமைகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வர சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை நீங்க கத்துக் கொடுக்க செய்வீங்களா? தலைவர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சில வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் மாசம் 1000 ரூபாய், 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகை வழங்கிட்டு வர்றாரு. ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போன்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதிகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல, 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனைத்து மகளிருக்கும் ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுடைய கைகளில் ஒப்படைச்சிருவார்.
மகளிர் நீங்க முடிவெடுத்துக்கலாம். உங்களுடைய வீடுகளுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத நீங்களே முடிவெடுத்து நீங்களே வாங்கிக்கலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வரப்போறது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா இந்த மதுரை வடக்கு பகுதி தொகுதியில அண்ணன் தளபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க அத்தனை பேர் வாக்களிச்சு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி, தேர்தல் நாள் 23. இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு. இந்த 7 நாட்களும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு இந்த பிரச்சாரத்தை சொல்லுங்க. ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும், இந்த 5 வருஷத்துல நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். முக்கியமா அதிமுக அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பாஜக கிட்ட வித்துருவாங்க அதிமுக. இதை சொல்லி வாக்கு கேட்டீங்கன்னா அண்ணன் தளபதி அவர்கள் குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவீங்களா? வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாகிறது கேட்கிறேன், இன்னும் சொல்ல போனா தலைவருடைய மகனாகிறது கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாகிறது கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. அண்ணன் தளபதி அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. உங்க அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. நன்றி. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.